மேகாலயாவிற்கு தேனிலவு சென்றபோது கணவரை தீர்த்து கட்ட மனைவி 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி மற்றும் சோனம் ஆகியோருக்கு கடந்த மாதம் 11ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி புதுமண தம்பதி மேகாலயா மாநிலம் சிரபுஞ்சி மலைப்பகுதிக்கு தேனிலவு சென்றனர். இருவரையும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்களது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் ராஜா ரகுவன்ஷியின் உடல் மட்டும் பள்ளத்தாக்கு பகுதியில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் நந்த்கஞ்ச் பகுதியில் தலைமறைவாக இருந்த மனைவி சோனம் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின. ஹனிமூன் அழைத்துச் சென்ற கணவனை தனது காதலன் ராஜ் குஷ்வாகா உதவியுடன் சோனம் திட்டமிட்டு தீர்த்து கட்டியது அம்பலமானது. ராஜ் குஷ்வாகாவின் நண்பர்கள் 3 பேர் பணத்திற்காக இக்கொலையை செய்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சோனம் மற்றும் அவரது காதலன் உட்பட 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கணவரை கொலை செய்வதற்கு முதலில் 4 லட்சம் ரூபாய் பணம் தருவதற்கு சோனம் முன்வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் பேரம் அதிகரித்து கணவரை தீர்த்து கட்டுவதற்கு 20 லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதற்கு சோனம் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் முன்பணமாக 15,000 ரூபாயை கொடுத்த சோனம் கொலை செய்த பிறகு முழு பணத்தை தருவதாக வாக்குறுதி அளித்ததும் தெரியவந்துள்ளது. பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து இணைப்பு விமானம் மூலம் தேனிலவிற்கு புறப்பட்ட தம்பதிகளை 3 பேரும் அங்கிருந்தே பின்தொடர தொடங்கியதாக கூறப்படுகிறது. தங்களது இருப்பிடத்தை செல்போன் லைவ் லொகேஷன் மூலம் தொடர்ந்து 3 பேருக்கும் சோனம் பகிர்ந்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் கொலை செய்த 3 பேரும் முதன்முறை குற்றவாளிகள் என்றும் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பூர்வீக சொத்தை பட்டா மாறுதல் செய்வதற்காக ஸ்ட்ரெச்சரில் வட்டாட்சியர் அலுவலகம் வந்த இந்த மூதாட்டி தற்போது உயிரோடு இல்லை. நாரணாபுரத்தைச் சேர்ந்த 90 வயது மூதாட்டியான செல்லம்மாளுக்கு மாதப்பூரில் 27 ஏக்கர் பரப்பளவில் சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை தனது வாரிசுதாரர்களுக்கு பட்டா மாற்றி கொடுக்க முயன்ற போது அந்த இடத்தை வேறு சிலர் அபகரித்திருப்பது தெரிய வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக உரிய முறையில் ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய சொத்தை மீட்டு தருமாறு மூதாட்டி தரப்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மூதாட்டி நேரில் வர வேண்டும் என சம்மன் பட்டதாக கூறப்படும் நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை செல்லம்மாள் ஸ்ட்ரெச்சரில் வட்டாட்சியர் அலுவலகம் சென்றார். இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பூர்வீக சொத்தை பட்டா மாறுதல் செய்வதற்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு வயதான மூதாட்டியை அதிகாரிகள் அலைக்கழித்ததாக அவரது மகன் சண்முக சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் அண்மையில் நடந்த மகா கும்பமேளாவில் 37 பேர் இறந்ததாக உத்தரப்பிரதேச அரசு அறிவித்திருந்த நிலையில் 82 பேர் உயிரிழந்ததாக பிபிசி தனது ஆய்வில் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் மகா கும்பமேளா நடைபெற்ற நிலையில் ஜனவரி 29ஆம் தேதி பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி 37 பேர் இறந்ததாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்திருந்த நிலையில் கள ஆய்வு மேற்கொண்ட பிபிசி ஊடக நிறுவனம் குறைந்தது 82 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தெரிவித்துள்ளது. 11 மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சந்தித்து இந்த தகவல்களை பெற்றதாக பிபிசி தெரிவித்துள்ளது. இறந்த 37 பேரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் அம்மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருந்தது. ஆனால் மேலும் 26 குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ரொக்கமாக அதிகாரிகள் வழங்கியதாகவும் அவர்கள் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் பட்டியலில் இல்லை என்றும் பிபிசி தெரிவித்துள்ளது. அதேபோல கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பலரை நோயால் இறந்ததாக தெரிவிக்குமாறு கூறி அவர்களின் குடும்பத்தினரிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெறப்பட்டதாகவும் பிபிசி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அறிக்கை வெளியானதன் மூலம் உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின் நம்பகத்தன்மை குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் அக்டோபரில் தொடங்கும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அதற்கு முன்னதாக வாக்குச்சாவடி சீரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் 1200 வாக்காளர்களுக்கு உட்பட்டே இருக்கும் வகையில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். 1200க்கும் அதிகமாக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய சுமார் 11,000 வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல்கள் பிழையின்றி அமையும் வகையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு உட்பட்டே தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார்.